1944ஆம் ஆண்டில் பிருத்விராஜ் படத்தில் தன்னுடன் நடித்த சகுந்தலா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ராஜா பகதூர் என்ற பெயரில் ஒரு மகனும் உண்டு. ஜகதல பிரதாபனில் பிரதாபனாக தோன்றி 5 இசைக்கருவிகளை வாசித்து அமர்க்களப்படுத்தினார். மங்கையர்க்கரசியில் 3 வேடங்களில் நடித்தார். புராண நாடகங்களிலும் சமூக நாடகங்களிலும் அவர் நடிப்பதும் சுருதி பிசகாமல் பாடுவதும் ரசிகர்களை ஒன்ஸ் மோர் கேட்க வைத்தன. ராக ஆலாபனையுடன் ஒரு பாட்டை அரை மணி நேரம் அருமையாக பாடக்கூடியவர் சின்னப்பா. தன் குரல்வளத்தை பெருக்கிக் கொள்ள திருவையாறு சுந்தரேச நாயனக்காரரிடமும் காரை நகர் வேதாசல பாகவதரிடமும் சின்னப்பா சங்கீதம் கற்றுக்கொண்டார். அதுபோல புதுக்கோட்டை ராமநாத ஆசாரியிடம் சிலம்பம், கத்திச் சண்டை ஆகியவையும் கற்றுக்கொண்டார். மிகவும் ஆபத்தான ஆயுதமான சுருள் பட்டா கத்தியை சுழற்றுவதில் சின்னப்பா அசகாய சூரர். 40 அடி தூரத்தில் உள்ள எதிரி மீது கூட அந்த ஆயுதத்தால் தாக்க முடியும். ஆனால் கொஞ்சம் அசந்தால் லாவகம் தவறிப்போய் வீசுபவரின் தலையையே குறிவைத்துவிடும். குத்துச்சண்டை, வெயிட் லிப்டிங் என எதையும் சின்னப்பா விட்டு வைக்கவில்லை. நெருப்பு வளையத்திற்கு நடுவே பாயும் சாகசத்தையும் அவர் செய்து வந்தார். கலைத்துறையில் பலவித ஆற்றல்கள் கொண்ட தமிழ் திரை நடிகராக முழுமையாக ஒளிர்ந்த முதல் நாயகர் சின்னப்பா. அதனால் அவருக்கு நடிக மன்னன் என்ற பட்டமும் உண்டு. புகழ்பெற்ற நடிகரான சின்னப்பா 1951ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் நாள் தனது 35 வயதிலேயே காலமானார்.